கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரம் தந்திரங்கள் குறித்து பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசுடைய தந்திரத்தை நம்மளை விளத்தல் முடியாங்க, ஆபத்தலையும் சாபத்தலையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாங்க அவன் தந்திரம் பண்ணி வருவான். அப்போ தேவனுடைய பிசாசனுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு சர்வ ஆயுதத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டுமா தேவ பிள்ளைகளை? அப்போ நாம் பரிசுத்தமாகணும். தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை தரித்து கொள்ளணும், ஜபத்தில் தரித்திருக்கணும், வார்த்தையில் தரித்திருக்கணும், ஜபத்தில் தரித்திருக்கணும், அபிஷேகத்தில் தரித்திருக்கணும், கிருபையில் ஆராதிக்கிறதுல தரித்திருக்கணும். நேரம் கிடைக்க நேரம்லாம் எப்படி ஏனும் தேவனுடைய அதே போல் சஞ்சிருக்கணும். அப்படி அவருடைய கிருபை எப்படி தேவ பிள்ளைகள் கோலியாத்தை விளத்தல்றதுக்கு அபிஷேகங்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு சர்வாயுதத்தை என்ன பண்ணுறான் தாவீது வந்து தரித்து கொண்டது. அபிஷேகத்தை தரித்திரத்தை அபிஷேகத்தில் நிறைய இது இருக்கிற தேவ பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தில் அந்த தர்வாயத்தை தரித்து கொண்டதுனால கோலியாத்தை என்ன பண்ணுறது ஈஸியாக தேவ பிள்ளைகள் அந்த கல்லை கொண்டு அடித்தான். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறான் தேவ பிள்ளைகள் அந்த அபிஷேகம் தான் அவனை விளத்தளிச்சு. தாவீதுடைய அபிஷேகம் தான் விளச்சி தேவன் விளத்தளினா தேவ பிள்ளைகளை. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த சர்வாயத்தை தரித்து கொள்ளணும் தேவ பிள்ளைகளை. அதுக்காக நிறைய பேர் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுருவாங்க. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் அந்த ஆவியானவருடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க. எனக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் பரலவும் போயிடும், கீழே இருந்து மேலே அப்படியே துள்ளுறது. தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பட்டதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. தேவ பிள்ளைகள் அதே போல் அபிஷேகம் பட்டதுக்கப்புறம் போராட்டம் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் நீ என்ன பண்ணணும், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தேவ சமூகத்தில் கேட்டு நடக்கணும். தாவீது அதை கேட்டு நடந்தான், அதை தரித்து கொண்டான். அது தேவ பிள்ளைகளே. ஆனால் அந்த உடையை தரித்த தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்தான், அவருடைய வார்த்தை கேட்டு நடந்தான். அதனால தான் கோலியாட்டை முறியடிக்க முடிஞ்சது. அதனால தான் எதிரியுடைய எல்லா சதி நாட்டுகளெல்லாம் முறியடிக்க முடிஞ்சது. காரணம் அந்த சர்வாயுத்தை தரித்து கொண்டு போனான். தெய்வ பிள்ளை கோலியாத்தை முறியடிக்க போகும்பொழுது உலகப்புறமான தெய்வ பிள்ளைக்கு ஆடைகளை அவனுக்கு உடுத்தும் பொழுது அந்த ஆடைகளை அவன் உடுத்தவில்லை. காரணம் தேவனுடைய சர்வாயுத்தை அவன் தரித்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளணும். உலகம் கொடுக்குற சர்வாயத்தை அல்ல, உலகம் கொடுக்குற ஆடைகள் அல்ல, தேவன் கொடுக்குற ஆடை, தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த வல்லமை, அந்த சர்வாயத்தை நீ தரித்து கொண்டாதான் பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்றதுக்கு முடியும். தேவ பிள்ளைகளே, அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுக்கு தேவனுடைய சர்வாயத்தை தரித்துக்கொள். தாவீது அதை தரித்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் அந்த சர்வாயுதம் இருந்தது. தேவ பிள்ளைகளிடத்தில் அந்த சர்வாயுதம் இருந்தது. அதனால தான் தேவ பிள்ளைகளே அந்த தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள், பிசாசை முறியடித்தார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை எபேசியரில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை எபிரேயரில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் அந்த சர்வாயுத்தை பிசாசை தந்திரங்களை எதிர்த்து நீங்கள் சர்வாயுத்தை தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது அல்ல. தேவ பிள்ளைகளை நேரம் கிடைக்க நேரம்லாம் அவரோடு கூட நிறுவனங்கள் தேவ பிள்ளைகளை அவரோடு சஞ்சரிங்கள், அவரோடு இடப்படுங்க, அந்த சர்வாயத்தில் பலப்படுங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பா. சத்ரு உங்களை பக்கத்தில் வரணும்னு நான் யோசனை பண்ணுவான். கோலியாத்து நினைச்சான் தாவீதுடைய என்ன ஆயுதம் தரித்திருக்கு அப்படின்னு சொல்லி. கோலியாத்தினுடைய சர்வாயுதம் வேற, தாவீதுடைய சர்வாயுதத்தை வேற. கோலியாத்தினுடைய சர்வாயுதம் மாமிஷம், ஆனால் தாவீதுடைய சர்வாயுதம் ஆவிக்குரியதாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தன் 1000 பேரை விளத்தள்ளுவான் என்று சொல்லுவார். தெய்வ பிள்ளைகளே, அங்கே சீரியா பட எலிசாவை சுற்றில் நின்றது போல் எலிசாவுடைய வேலைக்காரருக்கு தெரியல. ஆண்டவரே மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எலிசாவுக்கு தெரிஞ்சது, ஆண்டவரே பார்க்க முடிய கண்களை தரும். காரணம் ஆவிக்குற காரியங்களை அநேருக்கு தெரியாது. தெய்வ பிள்ளைகளை, அந்த ஆவிக்குற தேவனுடைய சர்வாயத்தை நம்ம தரித்து கொண்டாச்சுன்னா உலகத்துக்கு தெரியாது. ஆனால் யுத்தம் பண்ணும்போது தேவன் நம்மளை கொண்டு அந்த கோலியாத்தை விளத்தள்ளது போல விளத்தள்ளுவா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்கிறதுக்கு
தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். அதை தாவீது தரித்து கொண்டதுனால கோலியாத்தை எல்லாம் எதிரி எல்லாம் விளத்தனம் போன இடங்களெல்லாம் உன்னோடு கூட இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களோடு கூட இருப்பார். பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுங்க. தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஆயுதத்தை எப்போதும் உங்களோடு கூட இருந்து இருக்க முடியாங்க. அவர் வழியில் நடங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்ச நல்ல ஆண்டவரை சோதரம். பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு நம்முடைய சர்வாயத்தை எங்களுக்கு தருவோம் அப்பா. ஆண்டவரே, உலகம் பார்க்குற மாதிரி அல்ல. அநேக கோலியாத்தில் விழத்தள்ளும்படியாக, அநேக கோலியாத்தில் வானமட்ட பல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவரே நம்முடைய சர்வாயத்தை எங்களுக்கு தாங்க. நம்முடைய கிருபை தாங்க, பரிசுத்தை தாங்க. ஆண்டவரே சோதரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, தேவனோடு சஞ்சரிக்கிற கிருபைகளை தாங்க. ஜெபிக்க கிருபை தாங்க. ஆராதிக்கிற கிருபை தாங்க. வேத வாசிக்கிற கிருபைகளை தாங்க. அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. அலக்கம் தலைக்கிற தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வா. பிசாசுடைய தந்திரங்கள் என்னென்ன தந்திரம் இருக்கோ அதெல்லாம் மேற்கொள்ளுங்க. பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.